வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, PM கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 21வது தவணை தொகை எப்போது வரும் சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ முக்கியமான அப்டேட். இந்த அப்டேட்டை நீங்க மிஸ் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த 21வது தவணை யாருக்கெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு அதற்கான பெனிஃபிஷரி லிஸ்டும் வெளியாகி உள்ளது. அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். PM கிசான் திட்டத்தின் கீழே 21வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு 10 கோடி விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவங்களுக்கான அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, PM கிசான் சமான் நிதி யோஜனா, பிரதம மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை தொகையை காத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி தான் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தவணை 2025 நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10 கோடிக்கு அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துட்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா 21வது தவணை தொகை பாத்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாட்டு தகவல் வெளியாக உள்ளது. அபிஷியலாட்டா அவங்களுடைய வெப்சைட்ல என்ன கொடுக்கல, அப்படி கொடுக்கும்போது நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த 21வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருந்தால் மட்டும் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னா கிடைக்காது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆப்ஷன் அவங்க கிளியர் பண்ண சொல்லியிருந்தாங்க. EKYC அப்டேட், பேங்க் சீடிங், ஆதார் சீடிங், லேண்ட் அலர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அப்படி சரியா இருக்கவங்கள பெனிஃபிஷரி லிஸ்ட் வெளியாகக்கூடாது. அது எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டைப் பண்ணிங்க PM கிசான், டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, PM கிசான் சாமான் நிதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் பெனிஃபிஷரி லிஸ்ட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிருங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு. நாங்கள் கன்னியாகுமரி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகா கேட்டிருக்கு. எங்களுடைய தாலுகையை நான் கொடுக்குறேன். அதே போல் உங்களுக்கு எந்த தாலுகை அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ், உங்களுக்கு எந்த வில்லேஜோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்து உங்களுடைய நேம், அதுக்கு ஆனா போனா இந்த டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதில் இல்லைன்னா இப்படி செகண்ட் தேர்ட் எல்லா பேஜுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக PM கிசான் திட்டத்தின் கீழே 21வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.